கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தாவீது ராஜா சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது நமக்கு ரொம்ப பலமா இருக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு குட்டி கதையோட கூட உங்களை இந்த செய்திக்குள்ள அழைத்து செல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இளம் பெண் விதவையானா, ஏன்னு சொன்னா அவருடைய கணவர் திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒரு வேலைக்கு செல்லாம குடும்ப பெண் வீட்டில இருந்து கணவனையும் பிள்ளைகளையும் பராமரித்து வந்த அந்த சகோதரி என்ன செய்யுதுன்னு தெரியாம திக்கு முக்காடி நிக்கிற அந்த வேலையில அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, சில நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நண்பர் மாதந்தோறும் அவங்களுக்கு க்ரோசரிஸ் வாங்கி கொடுத்தாங்க, சிலர் வந்து பிள்ளைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தாங்க, சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஃபீஸ் கட்டினாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஆண்டவரோட ஜெபத்தோடு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, சில கொஞ்ச நாட்கள் செல்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா அந்த தன்னுடைய கணவருடைய வேலைக்காக காத்து கொண்டிருக்காங்க. அது எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும்னு முயற்சி செய்யறாங்க. ஆன்லைன்ல ஏதாவது ஒர்க் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சடனா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சில காரியங்கள் எல்லாம் அப்படியே நின்று போக ஆரம்பித்தது. அப்போ என்ன யோசித்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அவங்க எனக்கு தரேன்னு சொன்னாங்க, ஏன் தரல அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசித்து பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒத்தாசை வரும், பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், உன் கால் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்க உணர்ந்தாங்க, இவ்வளவு நாள் வந்த காரியத்தை காட்டிலும் எனக்கு ஒத்தாசை இங்கேருந்தான் வந்திருக்கு, ஆண்டவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரு நாளும் தடைப்படாது. ஒருவேளை மனுஷருடைய சூழ்நிலைகள் மாறும், அவங்களுக்கு ஆசை இருந்தால் கூட அவங்களுக்கு பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அதனாலதான் தாவீது பக்தன் இந்த பாடலை வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த சகோதரி பிடிச்சு கொண்டாங்க. ஆண்டவரே, இப்ப நான் உணர்றேன், நான் நினைச்சு இவங்களாம் தான் என்ன பாதுகாக்கிறாங்க. இல்ல ஆண்டவரே, நீங்க தான் என்ன இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கீங்க, வழி நடத்திருக்கீங்க, நீங்க தான் என்ன செஞ்சிருக்கீங்க, பாதுகாத்திருக்கிறீங்க, நீங்க என்ன பாதுகாப்பீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையாது நீங்க என்ன வழி நடத்துறீங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவன், எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாமே நீங்க. அதனால நீங்க எப்படி என்ன செய்வீங்க, வழி நடத்துவீங்க. எப்படி நீங்க இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறீங்களோ, நீங்க வந்து மோசையை கொண்டு என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, அவங்களை எகிப்துல இருந்து என்ன செஞ்சீங்க, கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு அவங்கள வந்து எவ்வளோ 40 ஆண்டுகள் என்ன செய்யணும், வழி நடத்தணும். மோசையும் பிரயாசப்பட்டு அவங்களை என்ன செஞ்சாரு, பொறுமையோடு நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை மத்தியிலும். ஏன் அவரால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அவரோட கூட இருந்தீங்க. பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்க அவங்களோட கூட இருந்தீங்க. அவங்க கேட்டப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க, அவருடைய தேவைகளை சந்திச்சிங்க. அதனால மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம், நீர் எனக்கு கண்டிப்பா எப்பவுமே என்ன இருப்பீங்க, ஒத்தாசையா இருப்பீங்க. நீங்க எப்பவுமே எனக்கு என்ன செய்வீங்க, தயை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி முழங்கால் படிட்டு ஜெபித்தாலாம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, அவள் எலியா தீர்க்கதரிசியை அவளுக்கு ஞாபகம் வந்துச்சான். ஏன்னு சொன்னா, எலியா தீர்க்கதரிசி யாருமே அங்க அவருக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில ஒரு ஆற்றங்கரையில யார் ஆண்டவர் கொண்டு போஷித்தாரு, ஒரு காகத்தை கொண்டு போஷித்தார். அதே தேவன், அந்த சகோதரியோடு இருந்த தேவன் இன்று உங்களோட கூட என்னோட கூட இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நீங்களும் நானும் பிரயாசப்படுகிற காரியங்கள் இல்லை, ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற காரியம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற காரியம், ஆண்டவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிற காரியம், அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் எப்போது என்ன செய்வார், நமக்கு கிருபை செய்வார், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், அவர் இரக்கம் உள்ளவர். அதனாலதான் ஆண்டவர் மோசையை கொண்டு ஆரம்பித்த அந்த வேலையில, அந்த பயணத்தை மக்களை, இஸ்ரேல் மக்களை வழிநடத்துதல, மோசே மரித்த பின்பும் அந்த பயணம் அங்கே நிக்கல. அது என்ன, அதன் பின்பாக யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, யோசுவா கிட்ட ஒப்படைத்த பயணத்தை என்ன செய்யறாங்க, ஆண்டவர்
முடிக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வரவர். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல என்ன தேவை, எப்ப தேவை, எது தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். அவர் எப்படி அன்னைக்கு நடத்தினாரோ, அவர் தொடங்கின காரியங்கள் எப்பவுமே செய்வார், இடையில நிற்காது. அவர் நடத்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். அன்னைக்கு அந்த சகோதரி சாட்சியை சொன்ன வசனத்தை, மனுஷனை நம்பதை பார்க்கலாம் தேவனில் பட்சத்தில் இருப்பதனாலும் அவரை நீங்க பற்றி கொள்ளுங்க, அவர் உங்களை தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் உங்களுக்கு தேவைகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பது, எப்பொழுது தேவை என்பது நீங்க கேட்க கூட தேவையில்லை. அவர் என்ன செய்வார், அவர் ஆயத்தம் பண்ண காத்திருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் எப்பொழுதும் என் கூட இருப்பார், அவர் எப்பொழுதும் என்னை வழிநடத்துவார், என் காலை தள்ளாட மாட்டார். அவர் என்ன செய்வார், என்னை ரொம்ப அழகா பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை இந்த நாள்ல நான் தனிமையா இருக்கிறேன், நீங்க வருத்தப்படுறீங்களா? ஒருவேளை எனக்கு எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கிறேன், நீங்க வருத்தப்படுறீங்களா? என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பாங்கன்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப பரலோகத்திலிருந்து தேவன் ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பின் கரத்தை விரித்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில ஏற்ற காலத்துல கொடுப்பார். ஒருவேளை சுகவீனமா இருந்து கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னா அவனுடைய பாதத்துல கொடுங்க. அவர் சுகம் அளிக்கிறவர், அவருடைய வார்த்தையினால் அவர் சுகம் தருகிற தேவன், அவர் மனம் இறங்குகிற தேவன். அவரிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, மனம் இரக்கம் உள்ளவரே, எங்களுடைய தேவைகள் ஏற்ற வேலையில சந்திக்கிற வல்லவரே, நாளிலும் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களையும் நீர் பதிவு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே மாண்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை ஸ்தலங்களிலே சமாதானத்தை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை பிரச்சனை மத்தியிலே யாராவது வேலை செய்வாங்கன்னு சொன்னா கர்த்தாவே அவங்களோடு கூட இருங்க, அவங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, பிரச்சனை அவங்களை விடுதலை பண்ணுங்க கர்த்தாவே. அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய சந்தோஷத்துல அவர்களும் களி கூறி நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளுங்க சுவாமி. தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பை நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உண்மையே நம்பி இருப்பது நல்ல பலம் என்று சொன்னது போல உண்மை நாங்கள் நம்பி உண்மை பற்றி கொண்டு உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறத பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.